Friends, this is Vincent நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல கொடுத்துட்டே இருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பத்தின எந்த டவுட்டுமே இல்லாம நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். சரியா? அதனால ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் TNEA அந்த வெப்சைட்ல நாம எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது, சரியா? சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பத்தியுமே இந்த வீடியோல பேச போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி நம்ம வந்து பிரிப்பாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எத்தனை டேஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட், அது வந்து ஒரு கலை மாதிரி. என்ன அப்படின்னா, நல்ல கட் ஆஃப் எடுத்திருப்பாங்க, ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க தெரியாம காலேஜே சில பசங்களுக்கு கிடைக்காது. சில பசங்களுக்கு அந்த கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரியான காலேஜ் எடுக்காம வேற மாதிரியான காலேஜ் வந்து கிடைக்கும். ஒரு மொக்கையான காலேஜ் வந்து நினைச்சு பார்த்தா கிடைச்சிடும். சரியா? அப்ப சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட். சரியா? அதே மாதிரி குறைவான கட் ஆஃப் எடுத்திருப்பாங்க, நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ண முடியும் பார்த்தா, குறைவான கட் ஆஃப் இருந்தாலும் நல்ல காலேஜ் என்ன பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க, நல்ல கோர்ஸ் கூட எடுத்திருப்பாங்க. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கறதுல நிறைய என்னாச்சு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி அதை வந்து கரெக்டாக நம்ம என்னாச்சு பார்த்தா கொடுக்கணும். அதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த டைம் நம்ம சொல்லுவோம். அப்போ நீங்கள் நம்ம நம்பரை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு உதவும். சரியா? அதனால் எப்பயுமே நீங்கள் தொடர்புலேயே இருங்க, கண்டிப்பாக நாம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி சார் நம்மளை பிரிப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கோட ஷெடியூல். இந்த வருஷம் நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 வந்து 200 கட் ஆஃப்ல இருந்து 179 வரைக்கும், ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 178.9 இருந்து 142 வரைக்கும், ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 141 இருந்து 77.50. எதுக்காக எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, எல்லா பேத்தையும் மொத்தமாக என்ன பார்த்தா கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இப்படி, செகண்ட் ரவுண்டுக்கு இந்த மாதிரி, தேர்ட் ரவுண்டுக்கு இந்த மாதிரி சொல்லி பிரிச்சுடுவாங்க. பிரிச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன டேட் வந்து பிரித்து கொடுப்பாங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே இருக்கா, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லி கொடுத்துருக்காங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 10 மணிக்கு ஆரம்பிக்குது, எண்டு வந்து 5 மணிக்கு முடியுது. எப்போ காலையில் 10 மணிக்கு ஆகுதுன்னா 29/7/2024. எப்போ முடியுது? 31/7/2024 முடியுது. அப்போ எத்தனை நாள் கொடுக்குறாங்க உங்களுக்கு? 29, 30, 31. இந்த 3 நாள் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் இந்த வருஷமும் நமக்கு கொடுப்பாங்க. நமக்கு இந்த வருஷமும் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 3 நாள், ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 3 நாள், செகண்ட் ரவுண்டுக்கு 3 நாள், தேர்ட் ரவுண்டுக்கு 3 நாள், இந்த 3 நாள் வந்து கொடுப்பாங்க. சரியா? அந்த 3 நாள்ல தான் நம்ம என்ன பண்ணா சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம போடணும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ நீங்க எப்படி அப்ளை பண்றது எல்லாமே நம்மளே என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்போம். ஓகே, நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம போடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி சார் போடுறது அப்படிங்கிறத பத்தி இப்ப தெளிவா நம்ம பேச போறோம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம எப்படி போடணும், ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ சொல்லிப்போம். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க போடும்போது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங்க 3 பார்ட்டா நம்ம என்ன பார்த்தா பிரிச்சிடணும். அதுக்கு முன்னாடி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க வந்து போட போறீங்க அப்படின்னா, சரியா, நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கீங்க, இல்ல வந்து நீங்க செகண்ட் ரவுண்ட்ல இருக்கீங்க, நீங்க தேர்ட் ரவுண்ட்ல இருக்கீங்க, எப்படி இருந்தாலுமே நீங்க பண்ண வேண்டிய, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து கோர்ஸ் முக்கியமா இல்ல காலேஜ் முக்கியமா, இதை நீங்க முடிவு பண்ணி வச்சுக்கணும். இப்ப இருந்தே நீங்க தெளிவான மைண்ட்ல இருங்க. சரியா? ஏன்னா கோர்ஸ் முக்கியம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எந்த காலேஜில் படித்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் காலேஜ் முக்கியம் அப்படின்னா, எனக்கு வந்து குமரகுரு தான் வேணும் அப்படின்னா, குமரகுரு காலேஜில் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா அதுதான் நான் சொல்ல வரேன். சரியா? அப்போ 2 விஷயம் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் திங்க் பண்ணணும். ஒன்று, கோர்ஸ் எனக்கு முக்கியமா இல்லை காலேஜ் எனக்கு முக்கியமா, அது உங்கள் கையிலேயே நான் விட்டுறேன். சரியா? நான் ஏற்கனவே இதை பற்றி நான் தெளிவாக போட்டுட்டேன். சரியா? டாப் காலேஜில் போய் நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் அப்படியே பயங்கரமாக வெளியே வந்துடலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் கேம்பஸ் இன்டர்வியூ அப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த கோர்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பசங்க மட்டும் போதும், ஐடி படித்த பசங்க மட்டும் போதும்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுறாங்க, ஓப்பனாக சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நிறைய ஃபீட்பேக் நமக்கு வந்திருக்கு. அதனால
கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணிக்கங்க. ஓகே, அப்போ நீங்கள் முடிவு பண்ணிங்க, எனக்கு காலேஜ் தான் முக்கியம், இல்லை எனக்கு கோர்ஸ் தான் முக்கியம். எனக்கு கோர்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முக்கியம், எனக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி தான் முக்கியம், எனக்கு வந்து ஏஐடிஎஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கோர்ஸ் முக்கியம். சரியா? அப்போ காலேஜ் முக்கியமா கோர்ஸ் முக்கியமா அதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. அடுத்து இப்போ எல்லா பேருமே இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 165 வந்து கட் ஆஃப் இருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டிஎன்இஏ வெப்சைட்ல போய் 165 கட் ஆஃப்க்கு ஒரு காலேஜ் நேமை போட்டு உங்களுக்கே தெரியும் க்ளோசிங் கட் ஆஃப் இருக்கும், எடுத்து பார்த்துருப்பீங்க. சரியா? அப்போ இந்நேரம் ஒரு முடிவில் இருப்பீங்க, நமக்கு இந்த காலேஜ் கிடைக்கும், இந்த காலேஜ் கிடைக்காது, இந்த காலேஜ் கிடைக்கும், கிடைக்காது கிடைக்காது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும் போது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை 3 பார்ட்டாக நம்ம பிரிக்கணும். சரியா? அது என்ன சார் 3 பார்ட்டு? 3 பார்ட்டை எதுக்கு பிரிக்கிறோம் அப்படின்னா, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம முடிச்ச பின்னாடி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீட் வந்து ஒரே ஒரு சீட் வந்து கிடைக்கும். சரியா? நமக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து ஒரே ஒரு சீட் வந்து கிடைக்கும். அந்த சீட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த 5 ஆப்ஷன்ல 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவிங் அப்வர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இப்போ நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டோம். சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் நமக்கு டைம் கொடுக்குறாங்கல்ல, சாய்ஸ் ஃபில்லிங் போட்டாச்சு. 3 நாள் கழிச்சு நமக்கு சீட் அலாட்மெண்ட் வரும், ஒரே ஒரு காலேஜ் வந்து கிடைக்கும். அந்த காலேஜ் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த 5 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் எனக்கு ஓகேப்பா, நீங்க கொடுத்த காலேஜ் எனக்கு ஓகே, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா இந்த காலேஜ் எனக்கு வந்து ஓகே தான், ஆனா இதை விட பெஸ்டான காலேஜ் மேல உங்களுக்கு ஒரு இப்போ நீங்க ஒரு 10 காலேஜ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10வது இடத்துல இருக்க காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, சரியா, 10வது இருக்க இடத்துல இருக்க காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க அதாவது மூவிங் அப்வர்ட், எனக்கு இதுக்கு மேல இருக்க ஏதாவது பெஸ்டா இருக்கக்கூடிய காலேஜ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மூவிங் அப்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வரும். மூவிங் டவுன்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வராது. இது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து இப்பயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுங்க. இதை பற்றிலாம் தெளிவாக வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். சரியா? நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. அப்போ மூவிங் அப்வர்ட் ஆப்ஷன் வரும், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி 3ஆ நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அப்போ இப்போ 165 கட் ஆஃப் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும், இந்த காலேஜ் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு முடிவில் நீங்கள் இருப்பீங்க. நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருந்தாலும் சரியா, உங்கள்கிட்ட உங்கள் மனசு சொல்லும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உனக்குலாம் இந்த காலேஜ் கிடைக்காது, நீ வந்து கம்மியான மார்க் எடுத்துட்ட, உனக்குலாம் இந்த காலேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே வாங்கிக்காதீங்க. மைண்டில் வாங்கிக்காம உங்களுக்கு இந்த காலேஜ்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த காலேஜை நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டில் நீங்கள் கொடுக்கணும். சார் எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், அப்புறம் சார் கொடுக்குறோம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். பை லக்கில் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியாத பசங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் 5 சாய்ஸ் வெறும் 10 சாய்ஸை மட்டும் போட்டு விட்டுட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இடத்துல இங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 182 கட் ஆஃப் உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? அப்ப சிஇஜி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமான்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கிடைக்காதுன்னு சொல்லுவீங்கல்ல. அப்ப அந்த கேம்பஸ் சிஇஜி கேம்பஸ் ஃபர்ஸ்ட் இங்க கொடுக்கணும். அடுத்து எம்ஐடி. சரியா? அப்ப எந்த காலேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ டாப் காலேஜ், அதை ஃபர்ஸ்ட் செட்ல நீங்க கொடுக்கணும். செகண்ட் செட்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா இப்போ 165 கட் ஆஃப்க்கோ இல்லை 182 கட் ஆஃப்க்கோ நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க, ஓகே எனக்கு இந்த காலேஜ் எல்லாம் கிடைக்கிறப்பா இருக்குப்பா அப்படின்னா அந்த காலேஜை செகண்ட் செட்ல கொடுக்கணும். உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய காலேஜை செகண்ட் செட்ல கொடுக்கணும். தேர்ட் செட்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கிடைச்சாலும் எனக்கு பரவாயில்லப்பா, நான் இந்த காலேஜில் படிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்கல்ல, அந்த மாதிரி காலேஜை தேர்ட் செட்டில் நீங்கள் கொடுக்கணும். சார் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே செட் 1 செட் 2 செட் 3 கொடுத்துருப்பாங்களா சார் அப்படிங்கிற அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10 சாய்ஸ் வந்து நம்மளால முடியாதுன்னு நினைக்கக்கூடிய காலேஜ் கொடுக்கணும். அடுத்து ஒரு 20 சாய்ஸ் வந்து நமக்குன்னு இருக்கக்கூடிய காலேஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 30 சாய்ஸ் வந்து என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா சரி படித்தா பரவாயில்ல அப்படிங்கிற சாய்ஸை நம்ம கொடுக்கணும். சார் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இவ்வளோ தான் கொடுக்கணும் இவ்வளோ தான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கா? கிடையவே கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். இப்போ வந்து சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் கொடுக்கணுமா? கிடையாது. சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கலாம், ட்ரிபிள் கொடுக்கலாம், இசிஇ கொடுக்கலாம், எல்லாமே நீங்கள் வரிசையாக கொடுக்கலாம். எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் வேணால் கொடுக்கலாம். 3000 சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்த பசங்களாம் இருக்கிறாங்க. சரியா? அதனால நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து அதிகம். சரி,
எதுக்காக இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மூவிங் அப்வர்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, சப்போஸ் நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிருச்சு சரியா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு 20வது இடத்துல உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு சரியா, அப்ப இந்த காலேஜை விட நீங்க இதுக்கு மேல கொடுத்துருக்க காலேஜ்லாம் பெஸ்டான காலேஜ் கொடுத்துக்கணும் சரியா, அதுக்காக தான் சரியா. அப்ப இதுக்கு மேல இருக்க காலேஜ் ஃபுல்லா உங்களுக்கு நீங்க பெஸ்டா இருக்க காலேஜ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் மூவிங் அப்வர்ட் ஆப்ஷன் நீங்க போகலாம்னு நினைக்கிறீங்க, அப்ப மூவிங் அப்வர்ட் போகும்போது இதுல மேபி உங்களுக்கு நல்ல காலேஜ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா. ஏன்னா இந்த இடத்துல ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, இவருக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருக்காரு, அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா இதே மாதிரி மூவிங் அப்வர்ட் கொடுப்பாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு வேக்யூம் வந்து கிரியேட் ஆகும், அந்த வேக்யூம்ல நீங்க போய் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அமர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்கும். இதை பத்தி தெளிவா நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய லைவ் செக்ஷன் வருவோம், நிறைய உங்களுக்காக கொடுப்போம். அதனால நீங்க வெயிட் பண்ணி ரெகுலரா நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அப்படின்னா போதுமானது. இப்ப நீங்க பண்ண வேண்டியது, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு நான் ஏற்கனவே இ புக்லெட்டை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரியா. இ புக்லெட் வீடியோ போட்டேன், நிறைய பேர் பார்க்கவே இல்லை. அது இ புக்லெட்னா என்னன்னு இன்னும் நிறைய பேர் தெரியவே இல்லை சரியா. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கல, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரியா. அந்த இ புக்லெட்டோட வீடியோ பாருங்க, அதில் தான் நம்ம எல்லா காலேஜோட கவுன்சிலிங் கோடு இருக்கு. அப்போ காலேஜோட கவுன்சிலிங் கோடு எந்தெந்த காலேஜ் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம் அப்படியே இந்த மாதிரி ஆர்டரில், டாப்ல இருக்கக்கூடிய காலேஜ், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜ், அப்புறம் லோ லெவலில் இருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 காலேஜாவது நீங்க எழுதி வைங்க. அந்த 50 காலேஜில் மினிமம் ஒரு 3 காலேஜாவது போய் விசிட் பண்ணுங்க. அதுக்கு தான் நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கோம், ஆனால் நிறைய பேர் வரதே இல்லை. ஓகே, கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.